வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இப்போ பார்க்க போகிறது பிக் பாஸ் டே 31 அதோட ரிவ்யூ தான். ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேங்க. இந்த பிக் பாஸுக்கு ஆளுங்க செலெக்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா, டீமு. அந்த டீமு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னையெல்லாம் கூப்பிடுங்கப்பா. ஏன்னா நான்லாம் வந்து பார்த்தா நல்லாவே சண்டை போடுவேன், நல்லாவே வந்து பார்த்தா பேசுவேன். நல்லா பேசுகிறேன் விட்டுப்புட்டு ஒன்றுத்துக்கும் ஆகாத மிச்சரி கிராக்கியெல்லாம் உள்ளே போட்டுட்டு பிள்ளைங்க வந்து பார்த்துக்கிட்டா பொண்ணுங்க அழகாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டனா இந்த வருஷனிலாம் எடுத்து உள்ளே போட்டிருக்கீங்களே, எந்த அடிப்படையில் எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா ஆளுங்களை எடுக்கிறீங்க அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா நேற்றுக்கு வந்து பார்த்தா திங்கக்கிழமை முதல் நாள் நல்லா கொஞ்சம் அடிபடியாக ஆரம்பிக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. நேற்றுக்கு வந்து பார்த்துக்கிட்டா கண்டனே இல்லாமல் தான் போச்சு. நேற்றைய நாள் கண்டனோடு ஆரம்பிக்கணும்னு பார்த்துக்கிட்டா காண்டாகி போனால் தான் நேற்றுக்கு வந்து பார்த்துக்கிட்டா இதாகி போச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா சரியான காண்டு நேற்றுக்கு எபிசோட் பார்க்கும்போது. அந்த நாமினேஷன் தவிர மற்றபடி நேற்றுக்கு வந்து பார்த்துக்கிட்டா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு கண்டனமே இல்லை. அந்த அளவுக்கு நேற்றுக்கு இருந்துச்சு. நேற்றுக்கு ஆரம்பித்த உடனே இந்த வார தலைவரான நம்ம அருணுக்கு வந்து பார்த்துக்கிட்டா மகுடத்தை சூற்றினாங்க. A23 ரம்மி சர்க்கிள்லேருந்து பார்த்துக்கிட்டா மகுடத்தை சூற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏதாச்சும் பேசுவார்னு பார்த்தா வழக்கம் போல் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், எப்போவுமே நான் அவைலபிளாக இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க வைங்க அப்படின்னு வழக்கம் போல் பேசிட்டா. அப்படி அது பிறகு போன வாரம் நடந்த விஷயத்தை வச்சு நம்ம ஜெஃப்ரியும் விஷாலும் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பாட்டு பாடினாங்க. அதில் வந்து பார்த்தா ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் மெயின் தீமாக வச்சு ஒரு பாட்டு பாடினாங்க. அது அந்த டைமில் பார்த்தா கொஞ்சம் மார்னிங் ஆக்டிவ்மாக நல்லா இருந்துச்சு. அடுத்தது கேர்ள்ஸ் டீம்லேருந்து யார் வந்து பார்த்துக்கிட்டா ஸ்வாப் மூலிமா போகிறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டா பொண்ணுங்க டீம் வந்து பார்த்துக்கிட்டா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பித்த உடனே அனிஷா வந்து பார்த்தா போக ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சீனியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டா நியூ கமர்ஸ் போனால் நல்லாயிருக்கும், நியூ கமர்ஸ் போனால் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பார்த்துக்கிட்டா இதாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் சீனியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டா நியூ கமர்ஸை வந்து பார்த்துக்கிட்டா அடிச்சு ஒருத்தர்லேயே குறிக்கோளாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டா யாராச்சும் ஒருத்தவங்க வெளியே போவாங்க, வெளியே அனுப்புங்கிற ஒரு இதில் குறிக்கோளாக இருக்கிறது தெளிவாக தெரியுது. அதன் அடிப்படையில் அப்படி பேசும்போது மஞ்சரி வந்து பார்த்துக்கிட்டா ரியா கிட்டே போய் ரியா வந்து பார்த்தீங்கன்னா மண்டையை கழுவு பார்க்குறாங்க, நீ வந்து பார்த்துக்கிட்டா போகாதுன்னு சொன்ன உடனே இல்லை நாளாக போக மாட்டேன் அப்படின்னு வந்த ரியா வந்து பார்த்தா மாறிக்குச்சு. இதை அனுப்பிச்சு தான் கேட்டாங்க போல். கேட்டு இங்கே யாரும் வந்து பார்த்துக்கிட்டா மண்டையெல்லாம் கழுவலை, விருப்பப்பட்டால் விருப்பம் வழியாக போகலன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உங்கள் மண்டையை கழுவுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா இது பழைய சம்பா, அழுக்கு படைச்ச பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா பேசி இது பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டா சூப்பர் ஹீரோ கோட் ஒன்றுன்னு நம்ம இதுக்கு கொடுத்தாங்க, நம்ம கேப்டனுக்கு கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்துக்கிட்டா 5 லைன் கொண்ட ஒரு 5 கலர் கொண்ட லைன் இருக்கும். அவர் வந்து பார்த்தா எப்போ சரியாக பண்ணல, சரியாக பையஸ்டாக இருக்கா, அப்படி தப்பாக தட்டி கேட்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அப்போ வந்து பார்த்துக்கிட்டா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா ஒவ்வொன்றா அந்த இதை பிடுங்கலாம். அந்த 5மே இல்லாமல் இருந்தால் அவரோட கேப்டன் பதவி பறிபோகும் அப்படின்னு சொன்ன உடனே நேற்றுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அதை சொன்ன உடனே நமக்கு சொன்ன உடனே சவுண்டோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, வேறு லெவலாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்துக்கிட்டா சவுண்டுக்கும் நம்ம அருணுக்கும் வந்து பார்த்தா 6 கல்டி வாய்க்காத்தாக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. ரெடி மாவன் இந்த வாரம் கண்டிப்பாக ஒன்று வச்சு பண்ணுறேங்க மாதிரி தான் வந்து பார்த்தா இருந்துச்சு. அதன் அடிப்படையில் நேற்றுக்கு வந்து பார்த்துக்கிட்டா பாய்ஸ் டீம்லேருந்து ரயானும் கேர்ள்ஸ் டீம்லேருந்து அன்ஷிதாவும் வந்து பார்த்துக்கிட்டா டீம் மாறினாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டா பாய்ஸ் டீம் உள்ள நம்ம ரயன் உள்ளே போனேன், என்னென்ன ப்ளே பாய் பாட்டு இருக்குதோ அந்த பாட்டெல்லாம் பாடி உள்ளே வரவேற்றாங்க. ஆனால் உள்ளே அன்ஷிதா வந்த உடனே வந்து பார்த்துக்கிட்டா எனக்கு அந்த கடைசி பெட்டு மட்டும் கொடுத்துருங்க, நான் வந்து பார்த்துக்கிட்டா இப்படிலாம் இருக்க மாட்டேன், என் கூட வந்து பார்த்துக்கிட்டா யார் கூட படுத்துக்கலாம் வச்சுக்கலாம், எனக்கும் எங்கள் வீட்டில் அண்ணெல்லாம் இருக்காங்க, தம்பி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னது. பசங்களை வந்து பார்த்துக்கிட்டா அவங்க வந்து பார்த்தா எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா நம்பிக்கிறாங்க, பசங்க மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டா இந்தந்த டீம் பிடிச்சாங்க. இந்த சமையல் டீம் யார், குக்கிங் டீம் யார், வாட்டர் டேங்கிங் யாருன்னு பிரித்தாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டா பொண்ணுங்க டீம்லேருந்து வர்றதுக்கு பவித்ரா, ராயான், சாச்சனான்னு சொன்ன உடனே சாச்சனா வந்து பார்த்துக்கிட்டா இது வந்து பார்த்தா கொஞ்சம் ஓவராக தான் இதுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுத்து உட்காந்துச்சு. கையை தட்டுறது, டான்ஸ் ஆடுறது, குதிக்கிறது, ஓடுறது, ஒடியாதுன்னு பார்த்தா இது வந்து பார்த்தா ஓவராக பண்ணிட்டு இருந்துச்சு. சாச்சனா இப்படியே பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வெளியே ஒடியாந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து பார்த்துக்கிட்டா புதுசாக வந்திருக்க புது கண்டந்து பார்த்தா விட்டு வெளியே வர வாய்ப்புகள் உண்டு. அடுத்த வாரம் கண்டிப்பாக இதே மாதிரி சாச்சனா பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வெளியே அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணிட்டு உட்காந்துருக்குது. அடுத்தது நாமினேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டா போன வாரம் ராணா வந்து பார்த்துக்கிட்டா சௌந்தர்யா வந்து பார்த்துக்கிட்டா இது பண்ண அப்படி சௌந்தர்யா வந்து பார்த்துக்கிட்டா நான் வந்து பார்த்துக்கிட்டா இது பண்ணுறேன் அது பண்ணுறது ஒரு டேரக்டாக வந்தது வந்து பார்த்துக்கிட்டா இது பண்ணனால சௌந்தர்யா நாமினேட் பண்ண உடனே ஏன்டா நீ வந்து பார்த்துக்கிட்டா ஒரு வேட்டை ஹோஸ்ட் பண்ண,
நீயே குத்தலனாலும் மற்ற எல்லாருமே கண்டிப்பாக நீ குத்திருப்பாங்க. எழுந்து தெரியுது உன்னோட புரிதல் என்ன, உன்னோட புரிதல் என்ன, நீ எந்தளவுக்கு கேமை மட்டமாக புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்ட்டு நான் உடனே குத்துறேன்னு சௌந்தர்யா வந்து பார்த்துக்கிட்டா ராயனை குத்துனாங்க. ஜாக்லின் வந்து பார்த்துக்கிட்டா சிவாவை குத்துறாங்க. சிவா வந்து பார்த்துக்கிட்டா எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பார்த்துக்கிட்டா அன்பாக இருக்கேன் பாசமாக இருக்கேன்னு சொல்கிற மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டா போட்டுவாங்க அவரோ அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துக்கிட்டா சிவாவை நாமினேட் பண்ணாங்க. அப்புறம் இவங்க நாமினேட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா நேற்றுக்கு வந்து பார்த்துக்கிட்டா சௌந்தர்யா, விஷால், ரஞ்சித்து, தீபக்கு, ஜெஃப்ரி, ரியா, மஞ்சரி, சாச்சனா, தர்சிகா, ராணவ் மற்றும் சிவா இவங்க எல்லாமே நேற்றுக்கு வந்து பார்த்துக்கிட்டா இதில் ஆனாங்க, நாமினேட் ஆனாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா மஞ்சரி வந்து பார்த்துக்கிட்டா வெளியே வந்து குப்பையில் போகிற மாதிரி பார்த்தா எல்லாத்தையுமே ஒரே ஆளாக போடுறீங்க, ஏன் தான் முத்து இவங்கெல்லாம் போடலாமில்ல அப்படின்னு சொன்னோடனே நம்ம சௌந்தர்யா ஆமாம் நான் கவுண்ட் பண்ண மறந்துட்டேன், நானும் வந்து பார்த்தேன் அப்படி தான் பண்ணி வந்து பார்த்துக்கிட்டா இது சொல்லிச்சு சாச்சனா சௌந்தர்யா சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா ஆர்த்தி அன்ஷியா வந்து பார்த்தா பேசிக்கிட்டாங்க. எனக்கு தெரியுமோ இந்த வாரம் பார்த்தா மஞ்சரி கன்ஃபார்ம் வெளியே போகிற மாதிரி தெரியுது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நேற்று எபிசோடில் நம்ம வர்ஷினி வந்து பார்த்துக்கிட்டா இந்த நாமினேஷன் தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே வாய் பேசாத ஒரே ஒரு பொண்ணுன்னா அந்த வர்ஷினி தான். எதுக்கு வாயில்லாத புள்ள பூச்சி எடுத்து உள்ளே போட்டிங்கன்னு தெரியலைங்க பிக் பாஸ் டீம். தயவு செஞ்சு அடுத்த டைம் எடுக்கும்போது என்ன மாதிரி ஆளுங்க எடுத்து போடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. தண்டமாக வந்து பார்த்துக்கிட்டா நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்க ஆளுங்களுக்கு வந்து பார்த்தா மாதம் வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 10,000 சம்பளத்தை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தா இப்படி உள்ளே வைக்கிறதுக்கு எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஆளுங்களை எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா எங்களுக்கு சம்பளம் ஆச்சு, நாங்கள் கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போவோம். அதனால் அடுத்த வருஷம் பிக் பாஸுக்கு வாய்ப்புகள் இருந்தால் என்னை எடுத்து போடுங்க, நான் கண்டிப்பாக ரெடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா நேற்றுக்கு ஷாப்பிங் ஃபீட் டாஸ்க்குன்னு வந்து பார்த்துக்கிட்டா சொன்னாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டா கலர் பாட்டில் அடிக்கிடுவாங்க, அந்த பாட்டிலுக்கு நேராக வச்சா அமௌண்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டா நேற்று கேர்ள்ஸ் டீமில் 8,000 பாய்ஸ் டீமில் 4,000 கலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நேற்றுக்கு வந்து பார்த்துக்கிட்டா பாய்ஸ் டீமில் வந்து பார்த்துக்கிட்டா நேற்றுக்கு பாய்ஸ் டீமிலேருந்து கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டா போகணும், கேர்ள்ஸ் டீமில் வந்து பாய்ஸ் போகணுன்னு சொன்னாங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டா ராணாவு, சத்யா, ஜெஃப்ரி 3 பேரும் கலெக்ஷன் பண்ண போயிருந்தாங்க. பொண்ணுங்கிட்ட வந்து சாச்சனா, வர்ஷினி, சௌந்தர்யா 3 பேரும் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா அது ஷாப்பிங் முடிச்சோடனே பிக் பாஸ் பார்த்தா ஒரு டெஸ்ட்டு கொடுத்தா அப்படி உங்களுக்கே தெரியுமில்ல, கலெக்ஷன் தொகைக்கு அதிகமாக கலெக்ஷன் தொகைக்கு மேலே போச்சுன்னா நான் வந்து பார்த்துக்கிட்டா நான் கொடுக்கறதா சாப்பிட்ணும் தெரியுமில்ல, என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு பார்த்தா ஒரு அளப்பையை கொடுத்துப்புட்டு யாருமே நீ வந்து பார்த்தா அதிகமாக பண்ணல கட்டணம் தான் எடுத்துக்க அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டா ஒரு ஜிகில் கொடுத்தா அப்படி. அது வந்து பார்த்தோன்னா கண்டே இல்லாதனால மனுஷன் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி, என்னடா பண்ணுறது இவங்களை வச்சு ஒன்றும் அம்மா சொல்லி ப்ரோஜனம் பண்ணலாம், நம்மளே கண்டென்ட் கிரியேட் பண்ணால் தான் உண்டாட்டுக்கு அப்படின்ட்டு அவரே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா ரஞ்சித்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா சாப்பிட்டுட்டு அப்படி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து பார்த்துக்கிட்டா அங்கேருந்து குழு ஓடியாந்து 2 சப்பாத்தி கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு எத்தனை டைம் கொடுத்துருக்கீங்க அதனால் உங்களுக்கு தரேன் அப்படின்ட்டு கொடுத்து போச்சு. ஏதாச்சும் பேசுவார்னு பார்த்தா ஒரு 10 to 20 செகண்ட் அந்த சாசனை பண்ண அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அப்படி. இதில் வந்து பார்த்துக்கிட்டா பசங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த டைமில் அன்ஷிதா வந்து பார்த்தா பசங்க டீம் தானே, ஆனால் அன்ஷிதா சாப்பிட யாரும் கூப்பிட போல் மறட்டாங்க போல். உடனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மறட்டிங்களா வச்சுட்டிங்களே, ஸோ அதனால் நீ எனக்கு சாப்பாடு வேணாம் இது வேணாம் நீங்களே சாப்பிடுங்க வைங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளப்பறையை கொடுத்துச்சு. அளப்பறையை கொடுத்தப்பறம் பசங்கள்லாம் ஒன்றா போய் அந்த பொண்ணு அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணாங்க. சரி எனக்கு பசிக்கலை அதனால் ஒரு வாய் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நம்ம சிவாகிட்ட ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டுச்சு. அதை அப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேப்டன் எனக்கு நீங்கள் தான் பார்க்குற மாதிரி வைக்கணும், நான் அப்பயே வந்து பார்த்தா உங்கள் கிட்ட அதை பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி ஆமாம் பிடுங்க ஒன்று பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேப்டன் பெருமசாக விட்டா அப்படி. இதெல்லாம் நான் இந்த விட்டை மேத்துக்க அப்படின்னு சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா முத்துவும் நம்ம அன்ஷிதா வந்து பார்த்தோன்னா ஒரே கட்டில் உட்காந்து போட்டு ஃபுல் வெட்டிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. அது போக வந்து பார்த்துக்கிட்டா கடைசியில் வந்து பார்த்துக்கிட்டா சாப்பிட்டாங்க அவங்க ஒரு வழியாக வந்து பார்த்தா அவங்களோட உணவகத்தை முடிச்சு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ தான் நடந்துச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே நடக்கிறதுக்கு ஒன்றுமே பெருசாக ஒன்றுமே இல்லை. டியர் பிக் பாஸ் கொஞ்சமாவது பார்த்தா கண்டனம் யோசிச்சு கொடுங்க, மிச்சர் பார்ட்டி நிறையா இருக்குது. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வச்சு இந்த வர்ஷினி இன்னொரு இந்த பசங்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டா அந்த ராணவா அவெல்லாம் தள்ளி விடுங்க, ஏன்னா ரொம்ப மொஸ்ட்டாக போயிட்டுருக்குது. மஞ்சரி ரியாலாம் பார்த்தா பேசுகிறாங்க, தப்போட்ட பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் உள்ளே வைங்க. இந்த வர்ஷினிலாம் எதுக்கு உள்ளே போச்சுன்னே தெரியல, விஷயம் அனுப்பிவிடுங்க பிக் பாஸ், வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம் இன்னும் எபிசோடு இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், 4 பேர்த்துக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைய ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.